வெல்கம் டு மை சேனல் பட்டு லட்டு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து சண்டே எடுத்தது. ஆனால் போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மறந்துட்டேன். சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததோட நல்லா நான்வெஜ்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு பயங்கரமாக தூங்கியாச்சு. லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறமா தான் கிச்சனில் வந்து பார்த்தா கிச்சன் ஃபுல்லாமே கொஞ்சம் கண்ட்ராவியாக தான் இருந்தது. சரி யோசிச்சுட்டே இருந்தோன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் ஆயிரும். உடனே எல்லா பொருளையுமே டக்கு டக்குன்னு எடுத்துட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஷெல்ஃப் எல்லாம் இன்னொரு நாளைக்கு க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப்பில் இருக்க எல்லா இதையுமே எடுத்து வச்சுட்டு அப்படியே க்ளீன் பண்ணணும். குப்பை எப்படி தான் சேருதுன்னு தெரில. எப்படி டெய்லி க்ளீன் பண்ணாலும் சரி குப்பை வந்து சேர்ந்துருது. க்ளீன் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டா சரி ஒன்றை தட்டு ஒன்று அப்படியே க்ளீனிங்கில் போய்கிட்டே தான் இருக்குது. ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஆயிடுது கடைசியில். முன்னாடி எல்லாம் சமைக்கும் போதே கிச்சனெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணி வச்சிருவேன். இப்போ என்ன ஒரு சோம்பேறித்தனம் தெரியல. சமைச்சிட்டு அப்புறமா பார்த்துக்கலான்னு போடுறது, அது ஒரு வேலையாக இழுத்து வச்சிருது. இனிமேல் எல்லா வேலையும் அப்போக்கப்போ முடிச்சு வச்சிடணும். இல்லைன்னா தனியாக உட்காந்து ஒரு டைம் பார்த்துட்ருக்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வேலையாவது நேரமாவது மிச்சமாகும். சிக்கன் ஃப்ரைலாம் பண்ணது அந்த அடுப்பு இந்த செவர் ஃபுல்லாமே அப்படியே எண்ணெய்லாம் தெரிச்சு போயிருந்தது. எல்லாத்தையும் அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். விம்ஜெல் போட்டு தான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடித்தாதான் ஒரு பெரிய வேலையே முடிஞ்ச மாதிரி இருக்கும். இல்லைன்னா அதுவே போட்டுட்டு ஐயோ வேலை கிடக்கேன்னு உட்காந்துட்ருக்கணும். அதை யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு பார்த்து முடிச்சிடலாம்ல. அடுப்பு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஈரத்துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டா வேலை முடிஞ்சிடும். பாக்க அடுப்பு பளபளன்னு ஆயிரும். க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கவுண்டர் டாப்பில் இருக்க ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அதில் இருக்க ஜாடிகளையுமே ஒரு நாளைக்கு க்ளீன் பண்ணணும். அதுக்கு எப்போ டைம் வரப்போகுதுன்னு தெரியல. எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹாலில் கொஞ்சம் தம்பிகள்லாம் சாமான்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுக்கணும். என்னோடய வாழ்க்கை இந்த க்ளீனிங்லேயே முடிஞ்சு போயிருமோன்னு பயமாக வேறு இருக்குது. சில டைம் வீட்டை க்ளீன் பண்ணுறது, பாத்திரம் க்ளீன் பண்ணுறது, பசங்களை க்ளீன் பண்ணுறதுன்னு போய்கிட்டு இருக்குது. எப்போ இந்த க்ளீனிங்க்கு ஒரு எண்டு வரும்னே தெரியல. எல்லாமே க்ளீன் பண்ணினதுக்கப்புறமா ஒரு சாம்பிராணி பொருத்தி வச்சோன்னா அப்படியே சூப்பராக இருக்கும். அந்த வாசனைக்கு மைண்டே சூப்பராக ரிலாக்ஸாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு சின்னதாக லைக் கொடுத்துருங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். பை பை.